ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட ஷைனி சேவியர் பேசுகிறேன். இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருத்தங்க டவுட் கேட்டிருந்தாங்க. அதாவது அவங்களோட பிரதர் யாரோ அட்வொகேட்டாக இருக்காங்களா. ஸோ சொத்து விஷயத்தில் அவங்க அப்பாவோட சொத்தை வந்து யாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்காம அவங்களே இது பண்ணி இவங்களோட ஆதார் கார்டு செராக்ஸ் எல்லாம் அவங்க வச்சுட்டு த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்களா. நான் என்ன சொல்கிறேன், சொத்தை வந்து பிரிக்கும் போது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களோட ப்ராப்பர் சிக்னேச்சர் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் நீங்கள் போய் சப்மிட் பண்ணாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்களோட ஆதார் கார்டு செராக்ஸ் அவங்க வச்சுருக்காங்க, என்னோட பேரில் உள்ள சொத்தை மாற்றி எழுதிடுவாங்களா அது இதுன்னு எந்த ஒரு பயமும் தேவையில்லை. ஓகேவா? உங்களோட ப்ராப்பர் சிக்னேச்சர் அதுவும் நீங்கள் போய் போடாமல் அவங்களால சொத்து விஷயத்தில் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால ப்ராப்பராக ஒரு அட்வொகேட்டை அணுகி நீங்கள் சிவில் சூட் வந்து ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பக்கம் உள்ள நியாயம் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டினா அதில் வந்து உங்களுக்கு ஈக்குவல் ஷேர் கிடைக்கும். இதே இது உங்கள் அப்பாவோட தேடுதல் அப்படின்னா உங்கள் அப்பா யார் யாருக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்களோ அதுதான். அதுவும் உங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது உயில் இருந்ததுன்னா அந்த உயில் வந்து செல்லாது. உங்கள் அப்பா இறந்த பிறகு அதுவும் ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணாதான் அந்த உயில் செல்லும். ஓகேவா? ஸோ அதனால ப்ராப்பராக ஒரு அட்வொகேட்டை பார்த்து அடுத்து என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ஓகேவா? வேற ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.